குற்றமே செய்யாத ஒருவரை சந்தேகத்தின் பெயரில் அழைத்துக் கொள்ள முடியும். சந்தேகத்தின் பெயரில் 50 ஆண்டுகள் சிறையில் வைத்திருக்க முடியும் என்றால் இந்திய நீதித்துறை எவ்வளவு கேவலமாக செயல்படுகிறது என்று பாருங்கள். ஏழைகள் மீதான வன்முறைகள், காவல் நிலைய மரணங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் காவலர்கள் சொல்வதை தான் நீதிமன்றம் கேட்கும். அப்பாவிகள் பக்கம் இருக்கும் நியாயத்தை ஒரு நாளும் நீதிமன்றம் கேட்டதில்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை மாறப்போவதில்லை. யாரையும் குறை சொல்வதனால் எதுவும் நடக்கப் போவதில்லை. சாமானிய மனிதனுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றால் காவல்துறை, நீதித்துறை, சிறைத்துறைகளில் பெரிய அளவில் மாற்றம் செய்ய வேண்டும். இதில் உள்ள அனைத்து மாநில காவல் நிலையங்களை இராணுவ நிலையங்களாக மாற்றி இராணுவ வீரர்களை பணியமர்த்த சட்டம் கொண்டு வாருங்கள். மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பை இராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இராணுவ வீரர்கள் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். முதலமைச்சர் மற்றும் மாநில இராணுவத்துறை இணைந்து செயல்பட வேண்டும். இராணுவ நிலையத்தில் எவ்வளவு பெரிய கொம்பன் வந்து பிரச்சனை செய்தாலும் அவனை உடனே சுட்டுக் கொள்ள வேண்டும். சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் தினமும் குறைந்தது 100 பேராவது என்கவுண்டரில் போட்டு தள்ள வேண்டும். ரவுடித்தனம் பண்றவன் அவனே மாறணும், இல்லை என்றால் இராணுவ துப்பாக்கிகள் சாகணும். மத்திய மாநில அரசுகள் இணைந்து உள்நாட்டு பாதுகாப்பில் இராணுவத்தை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.